இறங்கிய ஆயத்தை ஓதி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதுதான் இந்த ஆயத்து வந்தது. என்னன்னா, அல்லாஹ் ரசூலோடு யுத்தத்துக்கு தயாராகுங்கள். அப்ப தெளிவா அந்த காசு கொடுத்த கூட்டம் சொல்லுச்சான், அல்லாஹ்வோட யுத்தம் நடத்துற அளவுக்கு நம்மள்ட்ட கைகள் இல்ல, நம்மள்ட்ட ஆயுதங்கள் இல்ல, இந்த யுத்த வேலையெல்லாம் வேணான்னு வட்டியை விட்டு விட்டார்கள். திருக்குர்ஆனில் எல்லா விதமான பாவச் செயல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷிர்கில தொடங்கி இணை வைப்பு, திருட்டு, பெற்றோர் நோவினை, கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது குடித்தல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த பாவத்தையும் நீங்கள் அல்லாஹுவோடு யுத்தத்திற்கு சமமாக கருதப்பட்ட பாவமாய் திருக்குர்ஆன் வேறு எந்த பாவத்தையும் சொல்லவில்லை. இது ஹர்ப் என்று சொல்லி திருக்குர்ஆன் போர் அறிவிப்பு செய்கிறது. போர் அறிவிப்பு என்பது ரொம்ப பயங்கரமானது. இதை வைத்துத்தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆதமுடைய மக்களில் எந்த மனிதனுடைய வயிற்றுக்குள்ளேயும் நுழையக்கூடிய உணவில், பொருளில் வட்டியை விட மோசமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா ஹர்ப் போர் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் வட்டி சம்பந்தப்படாத வியாபாரியை தேடித்தான் பிடிக்கணும், வட்டியோட வாசம் இல்லாத வீட்டை தேடித்தான் பிடிக்கணும். அன்பானவர்களே, கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? முக்கியமான அடையாளம், பெரும்பாவம் எல்லாம் சாதாரணமாக்கப்படும். இன்னைக்கு அந்த கட்டத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்றே தோன்றுகிறது. இணை வைப்பு இஸ்லாமியர்களிடத்தில் இல்லை என்றாலும் மீதி பாவம் எல்லாமே, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறதா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், வட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு லேசாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அவன் அந்த பாவம் செய்பவனா அப்படின்னு பெரிய அளவிலே பகிரங்கமாக பேசப்பட்ட குற்றங்களினுடைய அந்த கன பரிணாமம் இன்னைக்கு சன்னமாகி இருக்கிறது. அதை எல்லாரும் தான் பண்றாங்க. மது குடிக்காதவன் எங்க இருக்கா? எல்லா பசங்களும் தான் குடிக்கிறாங்க. விபச்சாரம் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அசாதாரணமாக கருதப்பட வேண்டிய குற்றங்கள் எல்லாம் சாதாரண தரத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு. சொல்ல போனா, நாம் உட்கொள்ளுகிற உணவுகளில் ஹராமாக, குறிப்பாக வட்டியினுடைய காசில ஒரு வயிறு வளருமானால் நரகத்திற்கு அது மிக தகுதியானது. ஃபன்னாரு அவுலா பிஹி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஏதோ மிகைப்படுத்துவதற்காக சொல்லல, வட்டியை விட மோசம் வேற எந்த பாவமும் இல்லைன்னு. உண்மையாலுமே அதுதான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் ஃபத்வா கேட்க வந்தார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவினுடைய பெரிய ஆலிம். அவங்க இருக்கும்போது மதீனால வேற யாரும் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. லா யுஃப்தா வ மாலிகுன் ஃபில் மதீனா. மதீனாவில் மாலிக் இமாம் இருக்கிறவரை யாருக்கும் ஃபத்வா கொடுக்கிற அதிகாரம் இல்லை. வந்து கேட்டாரு, நான் ஒரு கனவு கண்டேன், கனவுக்கு விளக்கம் வேணும். மாலிக் இமாம் கேட்டாங்க, என்ன கனவு? ஒண்ணுமில்லை, என் கனவுல ஒரு மனிதர் ரொம்ப குடிக்கிறார், பயங்கரமான குடிகாரரு, குடிச்சுட்டு உளர ஆரம்பிச்சாரு, தகாத வார்த்தைகள். எந்த அளவுக்கு தகாத வார்த்தைகள்னா, உங்கள்கிட்ட எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்களை அந்த வார்த்தையெல்லாம் கேட்க வைக்கணும்னு நான் நினைக்கல. அதாவது எனக்கு சொல்ற கூச்சமா இருக்கு, நான் சொல்ல முடியாது. அவ்வளவு தகாத விஷயங்களை எல்லாம் குடித்து விட்டு பேசுகிறார். அப்ப என்னை அறியாமையே நான் கனவுல சொல்லிட்டேன். என்னன்னு, மதுவை விட மோசமானது வேற ஒண்ணுமே இல்லையாட்டிருக்கு உலகத்துல. இவ்வளவு மோசமா குடிச்ச ஒண்ணு பேசுறானே, உலகத்துல மதுவை விட பெரிய குற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்னன்னா, ஆதமுடைய மகனின் வயிற்றில நுழையக்கூடிய பொருள்ல மதுவை விட மோசமானது ஏதாவது இருந்தா என் மனைவி தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். மனைவியை விதவிதமா தலாக்கு விடுவாங்க, அவர் அப்படி விட்டார். எப்படி? என் மனைவி தலாக்கு. எந்த மாதிரி தலாக்குன்னா, ஆதமுடைய மகன் வயிற்றுக்குள்ள மதுவை விட பெருசா வேற எதுவும் கிடையாது, அந்த மதுவை விட பெருசா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்குன்னு சொல்லிட்டேன். என்ன சட்டம்னு கேட்டார். மாலிக் இமாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் பாணியில எப்பவுமே ஃபத்வா சொல்ல மாட்டாங்க. சொல்ல போனா, ஒரு சபையில 40 கேள்வி கேட்டப்போ 39 கேள்விக்கு எனக்கு தெரியாதுன்னு பதில் சொன்ன பெருமைக்குரியவர்கள் அவர்கள். சொன்னாங்க, எனக்கு இப்ப பதில் தெரியல, நாளைக்கு வேணாங்க. அவர் போயிட்டார். போயிட்டு மறுநாள் வந்தார். அதே கேள்வி, என்ன பதில் சொல்றீங்களா? இல்ல நாளைக்கு வேணாங்க. 3 நாள் இப்படியே கழிந்தது. 3ஆவது நாள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உன் மனைவியை பிரிஞ்சிரு, தலாக் ஆயிருச்சுன்னாங்க.
அவரு ஏன்னு கேட்டார். இல்ல நீ மதுவை விட பெருசா வேற ஏதாவது இருந்தா தலாக்குன்னு சொன்ன. இருக்குது. மதுவை விட பெரியது வட்டி. வட்டியோ, வட்டியின் காசோ, வட்டி சம்பந்தப்பட்ட பொருளோ ஒரு வகுத்துக்குள்ள போறத விட மது ஒண்ணும் அவ்வளவு பெருசு இல்ல. எல்லா பாவத்தை விட வட்டி தான் பெருசு. அதுக்கு மட்டும் தான் அல்லாஹு தஆலா ஹர்ப் என்கிற வார்த்தையை இறைவனோடு போருக்கு தயாராங்கிற அளவுக்கு கேட்கிறான். அதனால உன் மனைவியை நீ பிரிந்தாக வேண்டும். உன் மனைவி உன்னிடமிருந்து பாயின் என்று சொல்லக்கூடிய தலாக் ஆகிவிட்டால் நீ அவளை பிரிந்து விடு என்று சொன்ன இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கருத்து என்ன தெரியுமா? லா ஷையுன் தகல ஃபி ஜௌஃபி இப்னி ஆதம அக்பஹ வ அக்ஸர ஷர்ரன் மினர் ரிபா. வட்டியை விட ஆதமுடைய மகனின் வயிற்றுக்குள்ள போறதுல வேற எதுவுமே ரொம்ப மோசம் கிடையாது. அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய வட்டி.